ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி. சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு வெயிட்டில் மெஷர் பண்ணிங்கன்னா இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வறுக்காத வேர்க்கடலை எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். டைமர் இருந்தால் நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ செய்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 தக்காளி, ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்ச வேர்க்கடலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், ஒரு 5-6 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்காமலே அரைச்சிக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை நல்லா சுருண்டு வர வரைக்கும் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கணும். கலரும் கூட நல்லா அந்த மாதிரி மாறி வரும், பார்த்தாலே தெரியும். இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லேசாக சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா இந்த வேர்க்கடலையோட படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மசாலாவோட சேர்த்து வேர்க்கடலையை மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். நான் வந்து சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு மொத்தம் 3 விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கிரேவி ரெடியாக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிற புலாவ், ஜீரா ரைஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நார்மலாக சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.